Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரஞ்சித், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? வரக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு வேறு ஏதேனும் பிரத்யேகமான ஏற்பாடுகள் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டமானது ஈரோடு விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே வரும் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. முதலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்திற்கான அனுமதி அக்கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அனுமதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்துக்கு கடிதம் வழங்கியிருந்த நிலையில் முதலில் 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அனுமதி கேட்டு அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. முதலில் ஈரோடு பவளத்தான் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஏஇடி பள்ளி வளாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான அனுமதி கேட்கப்பட்டது. அந்த இடம் போதுமான இடவசதி இல்லாத காரணத்தால் ஈரோடு பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய சரளை என்னும் பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 19.5 ஏக்கர் நிலம் அதற்காக தேர்வு செய்யப்பட்டு அனுமதி கேட்டு கடிதம் வழங்கியிருந்தனர். இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை இந்த இடத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி தரக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்துக்கு தடை விதித்து கடிதம் வழங்கியிருந்தது. முறையாக அனுமதி பெற்ற பின்னர் சுமார் 1 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை மற்றும் வாடகை கட்டணம் செலுத்தி இதற்கான முறையான அனுமதி தமிழக வெற்றிக் கழகத்தால் பெறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வாரமாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துவதற்கு ஏதுவான வகையில் இந்த இடம் தற்போது முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய சரளை என்னும் இடத்தில் விஜய் நேரடியாக வாகனத்தில் நின்றவாறு பொதுமக்களிடையே உரையாற்றி இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த இடத்தில் தற்போது சுமார் 25,000 பேர் பங்கேற்கும் வகையில் சதுர வடிவிலான கேலரிகள் அமைக்கப்பட்டு தலா 500 பொதுமக்கள் நின்று இந்த விஜயை நேரடியாக தடையின்றி பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தற்போது அடிப்படை வசதிகளும் முறையாக அனைத்தும் தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வருகிறது. குடிநீர் வசதிகள், அதே போன்று போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்து ஏற்பாடுகளும் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று சிசிடிவி கேமரா காட்சிகளும் அமைக்கும் பணிகளும் கூட இந்த இடத்தில் தீவிரமாக தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு தலைவர்களில் ஒருவரான பெரியார் மண்ணில் நடைபெறும் முதல் மாநாடு என்பதால் இந்த பிரச்சார கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. மேலும் அக்கட்சியினுடைய நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையனுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலை மிகுந்த எதிர்பார்ப்போடு தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த பிரச்சார கூட்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலை நிலவுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ரஜினி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.